Hi friends and viewers, welcome to Nachi's YouTube channel. நான் தான் உங்க ஷெஃப் நாச்சி. நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு செட்டிநாடு ரெசிபி பார்க்க போறோம். ஆனா of course நான் பண்ண போறது இல்ல, அம்மா தான் பண்ண போறாங்க. ஸோ இந்த செட்டிநாடு ரெசிபி என்னன்னா சீனி பணியாரம். சூப்பரா இருக்கும், ரொம்ப வித்தியாசமான ஒரு பணியாரம். நீங்க குழந்தைங்களுக்குலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட அவங்க ஸ்கூல் முடிச்சு வரையில நீங்க செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா கூட இந்த பணியாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ செட்டிநாடு ரெசிபின்னு சொல்லிட்டேன். அஃப்கோர்ஸ் அம்மா தான் பண்ண போகிறாங்க. நான் இன்னைக்கு கேமரா ஒர்க். ஸோ அம்மா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8 வீடியோஸ் பண்ணிட்டாங்க. நான் நினச்சேன் சரி ஒய் நாட் அவங்களையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால இன்னைக்கு அம்மாவை ஃப்ரேமில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ சீனி பணியாரத்தையும் பார்த்துடலாம், அம்மாவையும் பார்த்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் செஃப் நாச்சியோட அம்மா. இல்லை நிறைய ஸ்டார் ரெசிபிஸும் நிறைய செட்டிநாடு ரெசிபியும் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. வாங்க இப்போ சீனி பணியாரம் எப்படிங்கிறத பார்த்துடலாம். இத்தனை நாளாக செட்டிநாடு ரெசிபியில் என்னோட கையை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னையிலேருந்து ஃப்ரேமில் வரலான்னு ஒரு ஐடியா. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா என்னோட ரெசிபிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க. சீனி பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். 1 கப் பச்சரிசி, 1 கப் இட்லி அரிசி, 1/2 கப் ஜவ்வரிசி, 2.25 கப் ஜீனி. ஜவ்வரிசி வந்து மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடணும். இப்போ இதை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இங்கே வச்சுருக்கேன். ஊற வச்சுறதை காமிக்கிறேன். இதில் இட்லி அரிசியும் பச்சரிசியும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சுருக்கேன் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி. அதுமாதிரி ஜவ்வரிசியை தனியாக ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை ஆட்டும் போது 2ஐயும் ஒன்றா சேர்த்து ஆட்டிடலாம். இது பச்சரிசியும் புழுங்கரிசியும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இது 2ஐயும் சேர்த்து ஆட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் ஓட விட்டுட்டு ஜீனியை சேர்த்து அரைக்கணும். நம்ம தோசைக்கு ஆட்டுற மாதிரி எப்பயும் போல ஆட்டி வச்சிடலாம். ஆட்டியெல்லாம் முதல்ல இந்த அரிசியை போட்டுடலாம். அடுத்தாப்புல ஜவ்வரிசியும் சேர்த்து ஆட்டிடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஓட விட்டாச்சு. இப்போ ஜீனியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதோடய அரைக்கலாம். இதுவே தண்ணி விட்டுக்கிட்டு வரும், அதனால ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். அப்படி தேவைன்னா ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துக்கோங்க. நல்லா நைஸாக ஆனதுக்கப்புறம் அள்ளலாம். இந்த ஜீனி போட்டோன்னே தண்ணி பட்டுருச்சு மாவு. அந்த தண்ணியிலே தான் ஆட்டிகிட்டு இருக்கு. நான் புதுசாக தண்ணி ஊற்றலை. நல்லா நைஸ் ஆகட்டும், வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். பாருங்கள், மாவு ஆட்டிடுச்சு, நல்லா நைஸ் ஆயிடுச்சு. இது பாருங்கள், இந்தமாதிரி நல்லா நைஸ் ஆனோடனே மாவை எடுத்துடலாம், வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், மாவாட்டி ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. ஆனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இவ்வளோ கெட்டியாக வேண்டாம், கொஞ்சம் தண்ணி. இந்த கிரைண்டரில் உள்ள மாவை எடுத்துட்டு அதில் உள்ள தண்ணி மிச்சம் அதை கலந்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு லூஸ் ஆக்கிட்டு அப்புறம் ஊற்றலாம். அந்த பக்கம் எண்ணெய் காயுது. எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. ஒரு தடவை காஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மாவு பார்த்திங்களா, ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணி இல்லாமல் இந்த ஸ்டேஜில் இருக்கட்டும். இப்போ இதில் ஒவ்வொரு கரண்டியாக இப்படி எடுத்து நல்லா எண்ணெய் கிட்டத்தில் வச்சுக்கிட்டு ஊற்றுங்க. கொஞ்சம் வெந்து மேலே வரும்போது இப்படியே அது மேலே எண்ணெய் இப்படி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பொங்கும். அப்படி பொங்கி வரும்போது ஃபுல்லாக பொங்கி வந்தோடனே திருப்பிடும். நல்லா அந்த மாதிரி மாவு கிளம்பி பூரி மாரி வந்து மேலே வந்துடும். அந்த ஸ்டேஜில் இப்படி திருப்பி விட்ருங்க. அந்த பக்கமும் ஒரு செகண்ட் வெந்துச்சுன்னா போதும். ரொம்ப நேரம் வேக விட்டால் ஹார்ட் ஆயிரும். இப்படி இருந்தால் தான் நல்லா பூ போல் இருக்கும். அவ்வளோதான், திருப்பி விட்டோன்னே ஒரு செகண்ட் கழித்து எடுத்துடலாம். அடுத்தது ஊற்றிருக்கேன். ஒன்றா தான் இது ஊற்ற முடியும். இது நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். 2 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம், கெடாது. எல்லாம் அதேமாரி சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சீனி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. செஃப் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அடுத்த செட்டிநாடு ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. டேஸ்டிங் பார்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ டேஸ்ட் பண்ண போகிறேன். அம்மாவோட ஃபர்ஸ்ட் செஷன். ஸோ நிச்சயமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். அதனால தான் இன்றைக்கி ஒரு ஸ்வீட்டான பணியாரத்தோட, அதுவும் ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபியோடு ஆரம்பிச்சிட்டோம். அதனால் நம்ம அதுவும் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பணியாரத்தை சுட்டு நம்ம வைக்கும்போது கீழே டிஷ்யூ பேப்பர் எதுவும் போட வேண்டாம். ஏன்னா நம்ம இதில் ஜீனி சேர்த்து சுடுற அப்படிங்கிறதுனால லேசாக அந்த பிசுபிசுப்பு இருக்கும். அப்போ அந்த பேப்பரை ஒட்டிக்கும். அதனால் பொதுவாக இதுக்கு பேப்பர் கீழே வைக்க வேண்டாம். பாருங்கள், சாஃப்டாக ஸ்பஞ்சியாக இருக்குது.
வெளியில கிறிஸ்பா இருக்கும் அந்த அவுட்டர் லேயர் மட்டும், ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப சாஃப்டா இருக்கும். இனிப்பெல்லாம் கரெக்டா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத சொல்லுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் செஷனோட உங்களை அடுத்த தடவை சந்திக்கிறேன். Until then, bye from Nachi. Making the star cooking is always possible at home. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். Just follow the Nachi. Thank you.